மலையாள சினிமாவுக்கு தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதுலயும் போன வருஷம் மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு இந்த படங்கள் எல்லாமே தாறுமாறு ஹிட் ஆகி தமிழ் படங்கள் வசூலியே கிராஸ் பண்ணுச்சு. சரி, அந்த மாதிரி இந்த வருஷம் அதிகம் படங்கள் காணாமே அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே இப்போ தொடரும் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மோகன்லால், ஷோபனா உள்ளிட்ட பலர் நடிப்புல வெளியாகி மலையாளத்துல ஹிட்டான இந்த படம் இப்போ தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்க்கலாம். சினிமாவில் ஃபைட்டராக இருக்கக்கூடிய மோகன்லால் ஒரு விபத்துக்கு அப்புறமா சினிமாவை விட்டு விலகி கேரளாவில் டாக்ஸி டிரைவராக வேலை பார்த்துட்டு வராரு. காலேஜுக்கு போகிற பையன், ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, மனைவி ஷோபனா, இவங்க தான் இவருடைய உலகம். தன்னுடைய பழைய அம்பாசிடர் கார் மேலே மோகன்லாலுக்கு ரொம்பவே ஒரு பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய மாஸ்டர் கொடுத்த அந்த கார் அப்படிங்கிறதால பல நல்ல மெமரிஸ் அந்த காரில் இருக்குங்கிறதாலையும் ரொம்பவே அந்த கார் கூட அட்டாச்மெண்ட்டாக இருக்கார். லைக் எப்படி ரஜினிகாந்த் ஒரு படத்தில் லக்ஷ்மின்னு டாக்ஸி கூட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாரோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தன்னுடைய மாஸ்டர் இறந்துட்டாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு மோகன்லால். ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஊருக்கு திரும்பி வராரு. ஸோ அப்போ ஒரு கேஸில் அவருடைய டாக்ஸி போலீஸ் ஸ்டேஷனில் சிக்கிடுது. அங்கே இருக்கிற எஸ்ஐ காரை கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்பவே பிடிவாதமாக இருக்காரு. இதனால் விரக்தி அடையக்கூடிய மோகன்லால் அங்கேயே சுற்றி சுற்றி இன்ஸ்பெக்டர் சார்ஜை பார்த்து நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கார் டாக்ஸியை கொடுத்துட்டு தங்களுடைய சக போலீஸ் அதிகாரியுடைய திருமணத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சார்ஜ் மோகன்லாலை கூட்டிகிட்டு போகிறாரு. மோகன்லாலும் அவங்க கூட போகிறாரு. அதுக்கப்புறமா மோகன்லால் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. அது என்ன பிரச்சனை, போலீஸ்கிட்ட இருந்து அவர் தப்பிச்சாரா, அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சா, இதுதான் தொடரும் படத்துடைய கதை. ஸோ பென்ஸ் அப்படிங்கிற சண்முகம் இந்த கேரக்டரில் தான் மோகன்லால் அட்டகாசம் பண்ணியிருக்காரு. படத்துடைய டைட்டில் தொடரும்னு வச்சதுக்கு பதிலாக பென்ஸ் அப்படின்னு வச்சிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த கேரக்டர் பேர் அவ்வளோ கேட்சியாக இருக்குது. அண்ட் படம் முழுக்கவே பென்ஸ்ன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நமக்கும் அந்த பேர் தான் தொடருங்கிறத விட ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அப்பாவியான நபராக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லுமே மோகன்லால் ஒரு சட்டிலான நடிப்பை தான் கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃபில் ஒரு கட்டத்தில் அவர் விஸ்வரூபம் எடுக்கிறதும் அவருடைய ஃபேன்ஸுக்கான ஒரு கூஸ்பம் மொமெண்ட் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு கோபம் ஆகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், அவரோட எக்ஸ்பிரஷனில் எமோட் பண்ணியிருக்கிறது தியேட்ரிக்கல் மூமெண்ட் தான். அதே மாதிரி மோகன்லால் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதனால் அவர் சினிமாவில் இருக்கும்போது எந்தெந்த பெரிய ஆர்டிஸ்ட் கூட லைக் ரஜினி, கமல், மம்முட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ஹீரோஸ் கூட மோகன்லால் எடுத்துக்கிட்ட அந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. அதே மாதிரி மோகன்லாலுடைய மாஸ்டராக பாரதி ராஜா, ஃப்ரெண்டாக இளவரசு, அதுக்கப்புறம் அங்கங்கே இளையராஜாவுடைய பாடல்கள், கம்பம், திண்டுக்கல், பரமக்குடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆடியன்ஸும் இந்த படத்தோட கனெக்ட் பண்ணிக்கிற விதமாக, ரசிக்கிற விதமாக பல விஷயங்களை இயக்குனர் தருண்மூர்த்தி உள்ளே வச்சிருக்காரு. இருந்தாலுமே ஒரு சின்ன மலையாள வாடை அப்படிங்கிறது படம் முழுக்க இருக்க தான் செய்யுது. ஸோ மோகன்லாலுடைய ஒய்ஃபாக ஷோபனா நடிச்சிருக்காங்க. குடும்ப தலைவியாக ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. லாலேட்டனோட அவங்க வரக்கூடிய அந்த காதல் காட்சிகள்லாம் ரசிக்கும்படியாகவே இருக்குது. அதே மாதிரி ஒரு சீனில் கோவத்தில் அவங்க முறைச்சி பார்க்கும்போது மணிச்சித்த தாழுகாங்க, அதாங்க நம்ம சந்திரமுகி படம் இருக்கு இல்லையா, அதோட மலையாள வெர்ஷன். ஸோ அந்த ஒரு மொமெண்ட் இருக்குது. அதுவுமே ஒரு சூப்பரான தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் பிரகாஷ் வர்மா அப்படின்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு முதல் படம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வில்லத்தனத்தில் மிரட்டி இருக்காரு. பினு போப்போ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவருமே வில்லத்தனத்தில் மிரட்டி இருக்காரு. ஸோ இந்த கேரக்டர்ஸ் மேலே இவ்வளோ இரிட்டேஷன் நமக்கு வருது பார்க்கும்போது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டிங்கை டெலிவரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படத்துடைய கதை இதுதான். ஸோ இந்த கதையை பார்க்கும்போது ஒரு கொலை, அதை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல த்ரில்லர் படமாக மாறுது. படத்துடைய மெயின் பிளாட் நோக்கி நகர ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. ஆனால் இந்த 1 மணி நேரமும் எந்த இடத்துலையும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுதே அப்படிங்கிற அந்த ஃபீல் கொடுக்காம ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்கு யதார்த்தம் மீறாத காமெடி காட்சிகளை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் படம் ரொம்ப லென்த்தாக போகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு மூவ் ஆகாமல், டீவியேட் ஆகாமல் காப்பாற்றுறது மோகன்லாலுடைய ஆக்ஷன் காட்சிகள் தான். ஸோ முன்னாடிலாம் சினிமாவில்
ஹீரோ பறந்து பறந்து அடிச்சாலும் பெரும்பாலான ஆடியன்ஸ் வந்து அதை கைத்தட்டி விசில் அடிச்சு கொண்டாடினாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அதை கொஷின் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு லாஜிக் வேணாமாப்பா அப்படின்லாம் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால தான் இந்த ஹீரோஸ் ஃபைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலிடான ரீசன்லாம் வந்து இப்போ வர படங்களில் வச்சுட்றாங்களோ அப்படின்னு தோணுது. லைக் ஹீரோ வந்து கராத்தே தெரிஞ்சவர், பயங்கரமான கோவக்காரர். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ரீசன் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த படத்துலையும் வந்து மோகன்லால் ஒரு ஃபைட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷன் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டதால அவர் செகண்ட் ஹாஃபில் பண்ணுற ஃபைட்லாம் வந்து ரசிக்கும்படியாகவும் லாஜிக் மீறல் இல்லாததாகவும் நம்பும்படியாகவும் இருக்குது. ஆனால் போலீஸ் விசாரணை காட்சிகள்லாம் வந்து வைலன்ஸ் ஓவராக இருக்கிறதால குழந்தைகள் பார்க்கறதுக்கு இந்த சஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் சாஜிகுமாரோடைய சினிமோட்டோகிராஃபி காடுகளை ரொம்பவே அழகாக படம் பிடிச்சு காட்டியிருக்கு. படத்துடைய லென்த் வந்து அதிகமாக இருந்தாலும் பெருசாக அந்த டயர்டாக ஃபீல் பண்ணாத மாதிரி எடிட்டர்ஸ் நிசாத் யூசுப் மற்றும் ஷஃபிக் இந்த சீன்ஸ் எல்லாமே வந்து அழகாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஜேக்ஸ் விஜயோடைய மியூசிக்கும் வந்து ஸோ இன்டர்வல் ட்விஸ்ட் அப்படிங்கிறது எளிதாக கெஸ் பண்ண முடியறது அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப்கான ஒரு ஸ்லோ டவுனை வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுக்குது. ஸோ காவல்துறையினர் அதிகார பலத்தை தங்களுடைய சுய வேலைகளுக்காக பயன்படுத்தும் கதை தான் இந்த தொடரும். இதை அழுத்தமாகவே பேசியிருக்கு. அதை சமாளிக்க முடியாமல் தடுமாறி போராடக்கூடிய சாமானியனுடைய கதையை வந்து முதல் பாதியில் சொல்லியிருந்தாலும் இரண்டாம் பாதியில் வழக்கமான ஒரு ரிவெஞ்ச் ட்ராமாவாக மாஸ் ஹீரோ மொமெண்ட்ஸாக வந்து சுருங்கி போகிறது சோகம்தான். அதே சமயம் ஆவண கொலையை பற்றி விவரிக்கக்கூடிய காட்சிகளை வந்து மேம்போக்காக கொண்டு போகாமல் இன்னுமே வந்து டெப்த்தாக பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. ஸோ அதீத ஆக்ஷன் காட்சிகளுக்காக இந்த தொடரும் படம் கண்டிப்பாக குழந்தைங்க பார்க்கறதுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாது. மற்றபடி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். ஸோ லாலேட்டன் கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு நல்ல படம் தான் இந்த தொடரும். ஸோ இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.